வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். நான் வரவா அண்ணா வரவான்னு ஒருத்தர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம ஷோக்கு வந்திருக்காரு பிரேம்குமார். வணக்கம், வெல்கம் பிரதர். நாளைக்கு கொடி பறக்க போகுது போல தெரியுது. ஆமா, அதுக்கு ட்ரெய்லர் எல்லாம் விட்டு பாத்துக்கிற மாதிரி அந்த கொடியெல்லாம் ஏத்தி இறக்கிலாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பழக்கம் வேணும்ல. சரி, நிறைய செய்திகள் இருக்கு, ஷோக்குள்ள பேசிடுவோம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் பிரேம். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நம்ம நாட்டுல பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், பாலியல் குற்றங்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அது கொல்கத்தால ஆரம்பிச்சு நம்ம மாநிலத்துல கிருஷ்ணகிரி வரைக்கும் நடந்துட்டே தான் இருக்கு. தினம் தினம் ஷோல பேசிக்கிட்டு தான் இருக்கும். இந்த சூழல்ல மகாராஷ்டிரா மாநிலத்துல ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கு. மகாராஷ்டிரா மாநிலம் தானே மாவட்டத்துல பத்லாப்பூருங்கிற நகர்ல மழலையர் பள்ளி அங்க செயல்பட்டு வந்திருக்கு. அங்க 4 வயது சிறுமிகள், 2 சிறுமிகளுக்கு அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த 2 ஆண் பணியாளர்கள் தொல்லை கொடுத்துருக்காங்க. அந்த மழலைகள் சொல்லவே தெரியாதவங்களுக்கு தங்களுக்கு என்ன நடந்ததுங்கிறது அப்படி சொல்லிருக்காங்க. ரொம்ப அதிர்ச்சி செஞ்சிருக்காங்க பெற்றோர். அதன் பிறகு காவல்துறையில புகார் கொடுத்து அவங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இருந்தா கூட முழுசா அரசாங்கம் கவனம் செலுத்தவே இல்லை இந்த பிரச்சனைங்கிறதா அந்த மக்கள் குற்றச்சாட்டா வச்சாங்க. நேற்று ஒரு போராட்டமும் பண்ணாங்க அந்த பகுதியில. அந்த பள்ளியில போய் போராட்டம் பண்ணாங்க. பள்ளிக்குள்ள கேட்டெல்லாம் உடைச்சிட்டு போய் அந்த பள்ளியை சூறையாடி இருக்காங்க. ஆமா, மிகப்பெரிய அளவுல ரயில் மறியல் போராட்டம் கூட அந்த பகுதியில நடந்திருக்கு. இதனால மும்பை ரயில் போக்குவரத்து எவ்வளவு முக்கியம்னு தெரியும். அங்க ரயில்வே போக்குவரத்தே பெரிய அளவுல ஸ்தம்பிச்சிருக்கு நேற்று நடந்த போராட்டம்னால. இந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பான செய்திகள் தொடர்ந்து வெளியாகிறது நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துது. அதே பகுதியில இன்னொரு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்திருக்கு. இதுவும் அதே மாதிரி ஒரு பள்ளியில் நடந்த சம்பவம் தான். அதாவது அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சைல்டு லைனுக்கு ஒரு அழைப்பு வருது. அந்த அழைப்புல பேச சிறுமிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஆசிரியர் ஆபாச படங்களை காமிச்சு எங்க கிட்ட தகாத முறையில் நடந்துக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கால் வருது. இதை தொடர்ந்து முன்பின் சொல்லாம அந்த சைல்டு லைனில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நல அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த ஸ்கூல்ல போய் டைரக்டா விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது ஒவ்வொரு தனிப்பட்ட மாணவர்களையும் நாங்கள் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி தனியா பேசுறாங்க. அப்படி தனியா பேசும்போது கிட்டத்தட்ட 6 மாணவிகள் ஒரு ஆசிரியர் மீது இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆமா, எனக்கும் இது நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதனை தொடர்ந்து அவரை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து காவல்துறை போக்சோ வழக்கில் அந்த ஆசிரியரை கைது பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கூல் பிரின்சிபால் இப்போ சொல்றாரு, இந்த மாணவிகள் என்கிட்ட சொல்லியிருந்தாலும் நான் நடவடிக்கை எடுத்திருப்பேன் அப்படின்ட்டு. ஆனால் பல இடங்களில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெரும்பாலும் மூடி மறைக்கிற சம்பவங்கள் எல்லாமே இதான் நடந்திருக்கு. கிருஷ்ணகிரியிலையுமே அதுதான் நடந்துச்சு. பள்ளி முதல்வருக்கு தெரியாம நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. முக்கியமா அந்த வகுப்பு ஆசிரியர் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது, பள்ளி கெட்ட பேர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூடிதான் மறைக்கிறாங்க. மூடி மறைச்சுக்கிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வே ஏற்படாது. மட்டும்தான் பயம் வரும் மத்தவங்களுக்கு. நிச்சயமா இது பள்ளிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துற விஷயமே கிடையாது. அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு உண்மையிலே அந்த பள்ளி மேல நம்பிக்கை தான் வரும் நான் நினைக்கிறேன். நிச்சயமா தான் பிரதர். இன்னொரு விஷயம் நடந்த கொல்கத்தால நடந்த அந்த மருத்துவருக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை இப்ப சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்காங்க. உச்சநீதிமன்றமும் தானா விசாரிச்சாங்க. இப்போ ஒரு குழு வரை அமைக்க சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவெல்லாம் போட்டிருக்காங்க. மருத்துவ பணிக்குழு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அறிவிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் அந்த கொல்கத்தா சம்பவம், அந்த கொடூரம் பத்தி எல்லாருக்குமே நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து மருத்துவர்களுடைய போராட்டமும் நமக்கு தெரியும். அது ஒரு பெரிய அளவு வன்முறையா வெடிச்சது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வகையில் இந்த மருத்துவர்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத பத்தி தான் உச்சநீதிமன்றமும் தன்னுடைய விசாரணையில பேசியிருக்காங்க. அப்போ அவங்க என்ன விஷயங்கள் பேசுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எங்களுடைய பணிக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு அவங்க சொல்லும் போது, அப்போ அதற்காக ஒரு குழு அமைக்கிறோம், 10 பேர் கொண்ட குழு. இந்த குழு என்ன செய்யும் அப்படின்னா, மருத்துவம், டாக்டர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களுடைய பாதுகாப்புக்கு என்னென்ன செய்யணும், பாலியல் ரீதியான அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா, இது தொடர்பாக விஷயங்களை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும், மருத்துவமனையில் வன்முறைகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒரு பரிந்துரையாக இந்த குழு கொடுப்பாங்க. அதை நம்ம ஆய்வு பண்ணி 2வது அமல்படுத்துகிற விஷயங்களை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருத்துவர்கள், குறிப்பாக எய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்து கூட மருத்துவர்கள் இந்த குழு அமைக்கக்கூடிய நடவடிக்கைக்கு வரவேற்பு தெரிவிக்கிறது நம்மளால பார்க்க முடியும். குறிப்பா இந்திய மருத்துவர்கள் சங்கமும் இந்த குழுக்கு ஆதரவா தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா நாடு முழுக்க மருத்துவ போராட்டத்தை நம்ம பார்த்தோம். தமிழ்நாட்டில் கூட பெருமளவுல மருத்துவர்கள் ஆர்வமா பங்கெடுத்துக்கிட்டாங்க. நிச்சயமா இருக்கிற எல்லா பெண்களுக்கும், எல்லா துறையில் இருக்க பெண்களுக்கும் பாதுகாப்பு வழங்கப்படணும். இன்னொரு பக்கம் கிருஷ்ணகிரிக்கு வரும். கிருஷ்ணகிரிக்கு இன்னைக்கு முதலமைச்சர் உத்தரவெல்லாம் போட்டிருக்காரு. மேற்கு மண்டல ஐஜி புவனேஸ்வரிக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, 15 நாட்களுக்குள்ளார சம்பந்தப்பட்ட
சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கைது செய்யணும். அதெல்லாம் தாண்டி 60 நாட்களுக்குள்ளார நீங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணுங்கிற உத்தரவெல்லாம் போட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த நாம் தமிழர் கட்சியுடைய முன்னாள் நிர்வாகி சிவராமன் மேல அடுக்கடுக்கான புகார்கள் இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அவரு ஆரம்ப காலகட்டத்துல பள்ளிகளை படிச்சுக்கிட்டு இருக்கப்ப NCC ட்ரைனிங் எடுத்திருக்காரு. அந்த ட்ரைனிங் எடுத்தது மூலமாவே நான் NCC ட்ரைனர்னு சொல்லிட்டு போலியான சான்றிதழ்லாம் உருவாக்கி நிறைய பள்ளிகள்ல மிரட்டி அந்த மாணவிகள்கிட்ட 1500-2000 பணம் வாங்கி அந்த நிகழ்ச்சி வந்து நடத்தியிருக்காராம். NCC நேற்றே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி போலியான கேம்புக்கு எங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு. ஆனா எதனால அந்த நிர்வாகம் வந்து இந்த மாதிரி மிரட்டுறதுக்கு அடிபணிஞ்சு போறாங்கன்னு நமக்கு புரியவே இல்லை. ஏன்னா அவங்க தரப்புல எந்த விதமான தப்பு நடக்கவே இல்லைன்னா என் அரசியல்வாதி மிரட்டினா ஏன் பயப்படணும்? அதுவும் காசு வாங்கிட்டு அங்க இருக்கிற மாணவிகளே தொல்லை கொடுக்குறாங்கிறது மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாமையா இருந்திருக்கும். நிச்சயமா இது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம், கொடூரமான விஷயம். இதுக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் நடந்ததுக்கு அப்புறமான நடவடிக்கைகளை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நடக்காம தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் பற்றியும் அரசாங்கம் தீவிரமாக யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது. உச்சநீதிமன்றம் பல்வேறு விவகாரங்களில் முக்கியமாக வழக்குகளை தானே முன்வந்து எடுத்து சில சிறப்பு உத்தரவுகள் பிறப்பிக்கிறதெல்லாம் பார்க்குறோம். அந்த வகையில் ஒரு முக்கியமான உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்கத்தாவில் ஒரு சம்பவம் நடக்குது. எகைன் இதுவும் ஒரு பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஒரு விஷயம் தான். கீழமை நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. விசாரணைக்கு வரும்போது அந்த குற்றம் செய்த நபருக்கு வந்து 20 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கப்படுது. அவர் அதை எதிர்த்து கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு போறாரு. மேல்முறையீடுல கொல்கத்தா நீதிமன்றம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த 2 பேர் சம்பந்தப்பட்ட 2 பேருக்கும் சம்பந்தப்பட்டு தான் வந்து உடல் உறவு நடந்திருக்குது, அதனால வந்து இதை குற்றமாக நம்ம வந்து கருத முடியாது அப்படின்னு சொல்லி அவரை விடுவிச்சது மட்டும் இல்லாம கூடுதலாக சில கருத்துக்களை வந்து அந்த நீதிமன்றம் சொல்லியிருந்துச்சு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளம் பெண்கள் வந்து தங்களுடைய பாலியல் தூண்டுதல்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கட்டுப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். ஒரு 2 நிமிட இன்பங்களுக்காக வந்து அவங்க சமுதாயத்தில் ஒரு தோல்வி அடைந்தவர்களாக பார்க்கப்படுவாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கொல்கத்தா உயர்நீதிமன்றம் வந்து தன்னுடைய தீர்ப்பில் சொல்லியிருந்தாங்க. இதற்கு எதிராக மேற்கு வங்க அரசும் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க. இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, இதை தானாக முன் வந்து நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கவும் உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்து விசாரிக்கிறப்போ தான் நேற்று வந்து அந்த தீர்ப்பு அந்த வழக்கில் வந்து ஒரு முக்கியமான உத்தரவு கொடுத்துருக்காங்க. நீதிமன்றம் வந்து வழக்கு விசாரணையின் அடிப்படையில் தீர்ப்பு மட்டும் சொன்னால் போதும், நீதிபதிகள் தங்களுடைய கருத்தை சொல்லணுங்கிற எந்த கட்டாயமும் இல்லை அப்படின்ட்டு பல்வேறு வழக்குகளை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அப்படிதான், குற்றம் செய்தவருக்கான தண்டனை என்னவோ அதை மட்டும் சொன்னால் போதும், இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு மட்டும் இல்லாமல் அந்த உயர்நீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பு சொன்னாங்க இல்லையா, அந்த வரியவே நீக்க சொல்லிட்டாங்க. கூடுதலாக கீழமை நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்கல்ல 20 ஆண்டு சிறை தண்டனை, அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண் சிறுமியா இருக்கக்கூடியவங்களுடைய கன்சர்னோட உடலுறவு நடந்தாலுமே அதுவுமே வந்து போக்சோ சட்டத்தின் கீழே தான் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஓகே, அதான் என்னன்னா நமக்கு இந்த சிஸ்டம் என்னன்னா, கீழமை நீதிமன்றத்தில் சொன்னாங்க, உயர்நீதிமன்றத்தில் சொன்னாங்க, உச்ச நீதிமன்றம் சொல்றாங்கன்னா சட்டம் எல்லாருக்கும் ஒன்னாதானே இருக்கும். ஆமா, அதன் அடிப்படையில் தான் நீதியிலையும் தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஆமா, ஆனா இந்த மாதிரி தீர்ப்புகள் வரவேற்கப்பட வேண்டியதாக தான் இருக்கு. தமிழகத்துக்கான முதலீடு தொடர்பான வெளிநாட்டு பயணங்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து மேற்கொள்ள இருக்கிறார், அமெரிக்காவுக்கு புறப்பட இருக்கிறார்ங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு சென்னையில் வந்து தமிழ்நாடு முதலீட்டு மாநாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நடத்தியிருக்காங்க, காமிச்சிருக்காங்க. ஆமா, இதுல வந்து சில முக்கியமான அந்த மாநாட்டில் வந்து முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வச்சிருக்காரு. இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 51,000 கோடி மதிப்பிலான 28 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த அரசு அறிவிப்பு இருக்கு இல்லையா, அதுல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உலக முதலீட்டாளர் மாநாடு, அதுக்கப்புறம் முதல்வருடைய வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாம் போடப்பட்டு இருந்துச்சு இல்லையா, அதுல வந்து சில நிறுவனங்கள் வந்து உற்பத்தியை தொடங்கியிருக்காங்க. அதாவது மொத்தம் 19 நிறுவனங்களுடைய உற்பத்தியை வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த நிறுவனங்கள் வந்து 17,000 கோடி மதிப்பில் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. இதன் மூலம் 65,000 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து இன்னைக்கு அந்த இன்வெஸ்டர் மீட்ல வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய கம்பெனி சிஇஓஸுமே வந்து தமிழ்நாடு அரசு வந்து பாராட்டிருக்காங்க. ஆமா, அதெல்லாம் அடுத்து டிஎம்கே ஐடி நீங்க பாத்தீங்களா எங்க ஆட்சி இல்லைன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்தா சந்தோஷம் தான், அதுக்காக தான் மக்கள் உங்களே ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சிருக்காங்க. ஆமா, இன்னொரு பக்கம் என்னன்னா, கலைஞர் அந்த 100ஆண்டு விழா நிறைவாக கலைஞர் உருவப்படம் பொறித்த நாணயத்தை வந்து வெளியிட்டாரு ராஜ்நாத் சிங். ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டாங்கப்பா. இதுவரைக்கும் அந்த பிரச்சனை முடியவே கிடையாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இது மாநில அரசு விழா தான், மத்திய அரசு விழா இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. இப்ப ஆர்.பி. உதயகுமார் அவர் தானே எதிர்கட்சி துணைத் தலைவர், போராடி சும்மா இருப்பான்னு சொல்லி நீங்க பிரஸ் மீட் வச்சு உண்டுலன்னு பண்ணியிருக்காரு.
மூளை இருக்கான்னு கேட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட. முதல்ல உங்களுக்கு வந்து மூளை இருக்கா, முட்டாள் முதல்வரா நீங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு முட்டாளுங்கிற வார்த்தையெல்லாம் கூட பயன்படுத்தி இருந்தாரு. காரணம் என்னன்னா, நீங்க மாநில அரசு மத்திய அரசுன்னு என்ன வித்தியாசம் கூட தெரியாத ஒரு முதலமைச்சரா நீங்க இருக்கீங்க, நீங்களாம் மூளையை பத்தி வந்து பேசலாமா? அப்பாவோட நாணயத்தை வெளியேறதுக்காக உங்களுடைய நாணயத்தை நீங்க அடமான வச்சுட்டீங்க. இப்ப முத்தமிழறிஞர் கருணாநிதிக்கு நாணயம் வெளியிடுறதுல எங்களுக்கு எதுவும் பிரச்சனையும் கிடையாது. ஆனா நீங்க அதை வச்சு நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு விஷயத்தை வச்சு நாங்க சொல்லவே கிடையாது. இப்போ 39 எம்பிக்கள் கொண்ட ஒரு கூட்டத்தை டெல்லியில் நடந்தது. அதுக்கு சீஃப் கெஸ்டா நட்டா வராரு. இப்ப இங்க சீஃப் கெஸ்டா ராஜ்நாத் சிங் வராரு. இதெல்லாம் எதை காட்டுது? நீங்க மக்கள்கிட்ட ஒண்ணு பண்றீங்க, ஆனா உள்ளுக்குள்ள வேற ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அது காரணம் என்னன்னா, உங்க நிறைய வழக்குகள்லாம் இருக்கு, குடும்பத்துல நிறைய வழக்குகள்லாம் இருக்கு. அதுல இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் நீங்க போட்டிருக்கீங்க, எம்போதிக்கு நீங்க போட்டிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சரி, இன்னொரு பக்கம் பார்த்தா பிஜேபியோட செயல்பாடு வேற மாதிரி இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை திருவாரூர்ல கலைஞர் கருணாநிதி ஒரு தெருவுக்கு பேரு தான் வச்சாங்க. உடனே இருந்து கூட்டிட்டு போய் பெரிய லெவலில் ஒரு மாநாடு மாதிரி போராட்டம் நடத்தினாங்க. ஞாயிற்றுக்கிழமை பார்க்க ராஜ்நாத் சிங் கூட போய் ஏவாவேலு வாங்க தம்பி அப்படிங்கிறீங்க, சிஎம் இங்க வாங்க அப்படிங்கிறாங்க. இப்ப கேட்டா கலைஞர் இதுல என்ன தவறு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமா, நான் கூட அந்த தலைப்பை படிக்கிறப்ப என்ன நினைச்சேன் அப்படின்னா, இந்த செய்தி வந்துட்டு ஏதோ திமுக அமைச்சர் பேசியிருக்காருன்னு நினைச்சேன். என்னன்னா தலைப்பு என்னவா இருந்துச்சு அப்படின்னா, கலைஞர் கும்பிடுறதுல என்ன தவறு அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பு இருந்துச்சு. சரி, ஏதோ திமுக அமைச்சர் பேசியிருக்காரு போல இருக்குன்னு பார்த்தா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அப்படின்னு இருந்துச்சு. திருப்பூர்ல செய்தியாளர் சந்திப்புல ஆர்பி உதயகுமாருடைய அந்த விமர்சனம் பத்தி அவர்கிட்ட கேள்வி எழுப்பப்பட்டதுதான் பாக்கி. நாங்க என்ன கூனி குறுகி போயா நின்றோம், அவர் வந்து ஆர்பி உதயகுமார் வந்துகிட்டு என்னை பத்தி பேசுறாரு, எனக்கு அனுபவம் இல்லைன்னு பேசுறாரு, உங்க அனுபவத்தெல்லாம் எங்களுக்கு தெரியுமே, நீங்க வந்து சசிகலா கிட்ட காலில் விழுந்து இது பண்ற பதவி வாங்குற விஷயம் அதை ஆரம்பிச்சு வரிசை அண்ணாமலை பத்தி தான் தெரியுமே, வரிசையாட்டு வாருன்னு இவர் இந்த பக்கம் வாரி இருக்காரு. அதுவும் எப்படி கலைஞர் வந்துகிட்டு தமிழ்நாட்டுக்கு செய்த பணிகள் இருக்கு இல்லையா, அதை நாங்க மதிக்கிறோம். சில மாதம் முன்னாடி கோயம்புத்தூர்ல கலைஞர் என்ன ஊழல் பண்ணாரு தெரியுமா, சர்க்காரியா ஊழல்னு சொல்லிட்டு பிரச்சாரங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்ப திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. எங்களுக்கு வந்து மாற்று கருத்து இருக்கலாம், ஆனா நாங்க வந்து சித்தாந்த ரீதியாட்டு எங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்கு அவர் செய்த பணிகளுக்காக ஒரு விவசாயினுடைய மகனாக நான் போய் கும்பிடுவேன், அதுல வந்து எந்த தவறும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணன் பேர் வைக்கிறது எது தெரிவிச்சாரா, அது வேற வாய், அது அப்ப அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இன்னும் எங்களுக்கும் அண்ணாவுக்கும் கூட தான் கடவுள் விஷயத்துல வந்துட்டு மாறுபட்ட கருத்து எல்லாம் இருக்குது. அதற்காக நான் வந்துட்டு அண்ணாவுடைய சமாதியில போய் நான் வந்து வணங்கியிருக்கேன். அதனால இதெல்லாம் வந்து இங்க சொல்லக்கூடாது, இது வந்து வேற அது வேற அப்படிங்கிற மாதிரி பக்க அரசியல்வாதி ஆயிட்டாரு போல. சரி, அடுத்தடுத்து நகர்வுகள் வச்சுதான் நமக்கு தெரியும். இப்ப 4 நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கு. ஆமா, நட்டா வந்து கெஸ்டா வந்திருக்காரு, ராஜ்நாத் சிங் கெஸ்டா வந்திருக்காரு. ஆமா, சிஎம் வந்து தேனியில வந்து கலந்துக்கிட்டாரு. இப்ப வந்து தமிழிசை கூட அண்ணா ஸ்டாலின்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. கோபேக் மோடி எல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. வானி சீனிவாசன் போய் நம்பாச்சுதான் நடக்குதுங்கிற மாதிரி, என்ன எங்க தொகுதி இதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க. பல விஷயம் நடந்துகிட்டே தான் இருக்கு, பொறுத்து பார்க்கலாம். ஆமா, இதுக்கு நடுவுல வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய கே பாலகிருஷ்ணன் இருக்கிறார் இல்லையா, அவரு வந்து எடப்பாடி பாராட்டு சான்றிதழ் கொடுக்கறதுக்காக எல்லாம் வந்து நாங்க வேலை பார்க்கல அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னு போய் பாத்தீங்கன்னா, எடப்பாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த திமுக கூட நிறைய கூட்டணி கட்சிகள்லாம் இருக்குது, இவங்க நாங்க ஆட்சியில் இருக்கும்போது ஒரே குற்றச்சாட்டாட்டு அள்ளி வீசிக்கிட்டு இருந்தாங்க, ஆனா இப்போ வந்து ஆளுங்கட்சியினுடைய அதாவது திமுகவினுடைய கூட்டணி கட்சி ஆனதுல இருந்து கப்சிப் ஆயிட்டாங்க, எதுவுக்குமே அவங்க வந்து எதுவுமே பண்றது இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. ஆமா, ஆனா வந்து கே பாலகிருஷ்ணன் வந்துட்டு அந்த விஷயத்துல பொங்கிட்டாரு. என்ன அப்படிலாம் அதெல்லாம் உண்மையே கிடையாது, நாங்க வந்து தேவையான விஷயத்துக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கோம், நல்லது வந்தா பாராட்டுறோம், கெட்டது வந்தா தப்புன்னு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி வந்து எங்களை பாராட்டுறதுக்காக நாங்க பணி செய்யணும்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் தரப்புல அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு, தமிழக வெற்றி கழகம் எல்லாம் வச்சு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் விட்டு கடைசியில பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்கன்னா திருத்திட்டோம்லாம் சொல்லியிருக்காரு. இப்ப நாளைக்கு கொடி அறிமுக விழா பனையூர் நடக்க போறது போல தெரியுது. நேத்து வந்து ஏத்தி எல்லாம் இறக்கிட்டு இருந்தாங்க, எல்லாம் பாத்துருக்காங்க, அதான் கொடியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நமக்கு வந்து தகவல் என்னன்னா, மேல சிகப்பு கீழே மஞ்சள் நடுவுல வாகை மலராம். வாகை மலருங்கிறது வெற்றியை குறிக்கிறது ஒரு மலராம். வி ஃபார் விக்டரி, வி ஃபார் விஜய். ஏன்னா அந்த காலத்துல மன்னர்கள் வெற்றி பெற்று வரப்ப வாகை மலரை சூடிதான் வரவேற்பாங்களாம். அதனால அந்த மலரே இருக்கட்டும் சொல்லிட்டு வச்சிருக்காங்களாம். மஞ்சள் ஆரம்பிக்கிறாங்களா? ஆமா. அதற்கு பிறகு செப்டம்பர் மாத இந்த 3வது வாரத்துல விக்கிரவாண்டியில ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தவும் திட்டம்லாம் போட்டிருக்காங்களாம்.
பொறுத்திருந்து பார்க்கணும் நாளைக்கு கொடி அறிவிச்சுட்டு என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னு. ஆனா நேத்தே ஃபுல்லா மஞ்சள் கலர்ல என்ன ஆனந்த் பேரை மாத்திட்டாரு, புசி ஆனந்த் எல்லோ கலர்ல ட்ரெஸ்ஸை போட்டு அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருந்தாரு விஜய் கூட. ஆமா, அதுதான் கட்சி கொடியான்னு தெரியல, எல்லாம் நாளைக்கு தெரிஞ்சிடும் எப்படியா இருந்தாலும். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் நடந்த சம்பவம் அவ்வளோ சீக்கிரம் யாருனாலையும் மறந்திருக்கவே முடியாது. ஏன்னா அந்த வேங்கை வயல் கிராமத்தில் இருக்கிற குடிநீர் தொட்டியில மலம் கலக்கப்பட்டது. மனிதநேயம் உள்ள எல்லாருமே அதிர்ச்சியானாங்க. தமிழ்நாடு காவல்துறை விசாரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதற்கு பிறகு சிபிசிடி போலீஸார் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ யார் விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னா சிபிசிஐடி துணை கண்காணிப்பாளர் கல்பனா தலைமையில் விசாரிச்சுட்டு இருக்காங்க. பெரிய டீம் போட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரிச்சு என்ன கண்டுபிடிச்சேன்னு ஏதாவது சொன்னதானே தெரியும். இப்போ அந்த வழக்கு ST/SC வன்கொடுமை தடுப்பு சட்ட நீதிமன்றத்தில் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிபிசிடி போலீஸார் வழக்கம் போல கால நீட்டிப்பு கேட்டுருக்காங்க. 1 மாச காலம் கொடுங்க எங்களுக்குன்ட்டு. இதுவரை பல முறை நீட்டிப்பு கேட்கப்பட்டுட்டே இருந்திருக்கு. 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஒருத்தரோட கைது பண்ணவே கிடையாது. நெருங்க கூட முடியல குற்றவாளிகளை. என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியவே இல்லை. இப்ப என்னன்னா, இதே மாதிரி சம்பவம் போயஸ் கார்டன்லயோ இல்ல ஆழ்வார்பேட்டையிலயோ இல்ல கிரீன்வேஸ் சாலையில நடந்திருந்தா இப்படிதான் சிபிசிடி போலீஸா விசாரிச்சிருப்பாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நிச்சயமா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்னதான் நீதிங்கிறது தெரியவே இல்லை. கூட்டணி கட்சிகள் எந்த லெவல்ல இதுக்கெல்லாம் அழுத்தம் கொடுத்தாங்கன்னா ஒரு பெரிய கேள்விதான் இருக்கு. கிரீன்வேஸ் சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது, அமைச்சர் ஒருத்தருடைய நேர்முக உதவியாளருடைய ஜீப் உடைக்கப்பட்டிருக்குது சென்னையில. அமைச்சர் காந்தி இருக்கார் இல்லையா, கைத்தறி மற்றும் நூல் துறை அமைச்சர் காந்தி, அவருடைய நேர்முக உதவியாளர் சென்னையில மெரினால இருந்து அந்த லூப் ரோடு இருக்கு இல்லையா, பட்டினப்பாக்கம் வழியா போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ மர்ம நபர் ஒருத்தர் அவருடைய ஜீப்புக்கு மேல கல்லை வீசிட்டு ஓடி போயிட்டாரு. அவர் யாரு என்னன்னுலாம் தெரியல. ஆனா இது தொடர்பாக சென்னை மெரினா காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்குது. அது தொடர்பான வழக்கை விசாரிச்சுட்டு இருக்காங்க. யார் இந்த மாதிரி அமைச்சருடைய நேர்முக உதவியாளர் PAவுக்கே கல்லை விட்டு எறிஞ்சது அப்படின்னு சொல்லி உடனே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நிச்சயமா. ஆமா, அதுதான் இது சிரிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. நிச்சயமா வேதனைக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்குது. தமிழ்நாடு ரயில்வே திட்டங்களுக்கு 1000 ரூபாய் ஒதுக்கிருக்காங்கல்ல ரயில்வே துறையில இருந்து. ஆமா, மொய் வச்சது மாதிரி. அதுக்கு அஸ்வினி வைஷ்ணவ் மொய் கூட 1100 தான் கொடுப்பாங்க. 1 ரூபா கம்மியா தான் வச்சிருக்காங்க. அதுக்கு ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம் கொடுத்திருக்காரு. இல்ல நிறைய திட்டங்கள் நாங்க போடுவோம், சில திட்டங்கள் அப்படியே இருக்கும், அதை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு 1000 ஒப்பந்தம் போட்டு வைப்போம். இன்னும் நாங்க அந்த திட்டத்தை கைவிடவே இல்லை அப்படின்னு. உறவு விட்டு போயிடக்கூடாதுன்னு நீங்க உறவு மீட்டலாம்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. மெட்ரோக்கு 75,000 கோடி செலவாகுதுன்னா அது கொடுங்கன்னா அது மாநில அரசு தாங்க பண்ணாங்கன்னு சொல்றீங்க. இந்த வகையில நியாயமா இருக்குன்னு தெரியவே இல்லைங்க. ஆமா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ராஷ்டிரபதி பவன்ல இருந்து 7 அறிவிப்பு வெளியாயிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறார் இல்லையா, அவர் அவருக்கு வரக்கூடிய இந்த கிஃப்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே, அன்பளிப்புகள் எல்லாத்தையுமே ஏலம் விட்டு அந்த பொருள் அந்த பணத்தை சில நலத்திட்டங்களுக்காக கொடுக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்திருக்கோம். அப்படி சொல்லிக்கிறாங்க, தகவல் அதானே, உண்மைதானே? ஓகே. அதே மாதிரி இப்போ ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவர் இருக்காங்க இல்லையா, அவங்களும் அவங்களுடைய அறிவிப்பு, அவங்களுக்கு வந்த கிஃப்ட் விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல முக்கியமான சில பொருட்களை ஏலத்துக்கு விடப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அது இந்த முறை புதுசா என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு ஆன்லைன் சைட்டே கிரியேட் பண்ணியிருக்காங்க, உபஹார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இதுல குடியரசுத் தலைவருக்கு வந்த கிஃப்ட், அது இப்ப இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி அப்துல் கலாம் காலத்துல இருந்து அதுக்கு முன்னாடி வந்த குடியரசுத் தலைவர்கள்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு கிஃப்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான கலைநயம் மிக்க பொருட்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதை அந்த இணையதளத்தில் பதிவேற்றிருக்காங்க. நீங்க யாராவது அதை வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல ஒரு பதிவு மட்டும் பண்ணிக்கிட்டு நீங்க போய் அந்த ஏலத்துல கலந்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் ஆரம்பிச்சு 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள்லாம் இருக்குது. இதுல அந்த 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்கார் இல்லையா, அவருடைய ஒரு ஓவியம், கடல் சிப்பியினால் செய்யப்பட்ட ஒரு ஓவியம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல இருக்குது. தொடர்ச்சியா வரக்கூடிய கிஃப்ட்டுகளும் அன்பளிப்புகளும் அங்க பதிவேற்றம் செய்யப்படும், ஏலம் விடப்படும். இதுல வரக்கூடிய பணம் குழந்தைகளுடைய நலத்திட்டம் சார்ந்த சில நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏலம் எடுக்க வேணாம், நீங்க ஏலம் நடத்துறதா கலந்துக்க போலாம். மூச்சு விடாம பேசுறீங்கல்ல, ஏலம் நடத்துற முடியாத பேசுவாங்க. தகவலை சொல்லிடணும் இல்லையா, ஏலம் எடுக்க போறீங்களா, பார்த்து வச்சிருக்கீங்க. அதெல்லாம் இல்ல, மக்களுக்கு சொல்றதுக்காக பார்த்த தகவல் தான். ஆமா, 10
ஆண்டுகளுக்கு பிறகு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கி இருக்குது. அங்கே பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், தேர்தல் ஆணையர் பேசும்போதே சொன்னார், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வேட்புமனு தாக்கல் செய்தல் ஆரம்பித்து அந்த வேட்பாளர்கள் முதற்கொண்டு வாக்காளர்கள் முதற்கொண்டு எல்லாருக்குமே வந்து தகுந்த பாதுகாப்புலாம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஒட்டி கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியில் வேட்புமனு தாக்கல் தொடங்கி இருக்குது. அடுத்தடுத்த கட்டங்களுக்கும் அடுத்தடுத்து நடக்கும். அதெல்லாம் நிறைய பேர் தேர்தலில் ஜெயிச்சு தான் எம்எல்ஏவோ எம்பியோ பிஎம்ஓ சிஎம்ஓ ஆகிறாங்க. இன்னொருத்தர் தேர்தலில் நிக்காம ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு அண்ணா போஸ்டா. அவர் யாருன்னா கிரிக்கெட் வீரர், முன்னாள் கிரிக்கெட் வீரர், பிசிசிஐ தலைவராக இருக்கிற ஜெய்சா. இப்ப ஐசிஐசி தலைவராக கூட ஆகலாம்லாம் சொல்றாங்க. காரணம் என்னன்னா, இப்ப ஐசிஐசி தலைவராக இருக்கிற கிரேக் அவருடைய பதவி காலங்கிறது நவம்பர் மாசத்தோட முடிவடையுது. இப்ப ஏன் பிசிசிஐ தலைவர், ஏன் ஐசிசி தலைவர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்தியா மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கிற இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா எல்லாரும் ஆசைப்படுறாங்களாம். எல்லா நாடுல இருக்கிற தலைவர்களும் ஆசைப்படுறாங்களாம். தலைவர்னா இந்த கிரிக்கெட் வரைய தலைவர்கள் ஆசைப்படுறாங்களாம். தலைவர் கூட ஆசைப்படுவாங்க. அதுக்கு நின்று பேசும் ஐசிசி தலைவராக எல்லாமே நினைக்கிறாரு போல இருக்கு. ஆனா இதெல்லாம் வாரிசு அரசியல்லையோ வாரிசுலயே வராது. ஏன்னா இது சர்வதேசம். அது ஒரு பக்கம். இன்னொரு ஒருவேளை அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டா ஐசிசியுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய இளம் தலைவராக இருப்பாராம். மலேசியா பிரைம் மினிஸ்டர் இப்ராஹிம் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. நம்ம பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ணி பேசியிருக்காரு. 8 முக்கியமான ஒப்பந்தங்கள் வந்து போடப்பட்டிருக்கு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, திருவள்ளுவர் இருக்கை மலாயா பல்கலைக்கழகத்துல அமைக்க போறாங்களாம். பிரதமர் மோடி அது ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு. அந்த பிஎம் அக்செப்ட் பண்ணிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்துல் ரஹ்மான் அவர் அந்த யூனிவர்சிட்டியில வந்து ஆயுர்வேத இருக்கையும் கோரிக்கை வச்சிருக்காங்க. அதுவும் அக்செப்ட் பண்ணிருக்காங்களா. இப்ப 2 இருக்கை வந்து அங்க வைக்க போறாங்க. திருவள்ளுவருக்கு தனி இருக்கைன்னா சந்தோஷம் தான். ஏன்னா காவி சாயம் பூசாம இருக்கணும், கோரிக்கை மாத்திரக்கூடாது. கோரிக்கையை வச்சிருக்கிறது யாரு? ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க தேர்தல் வந்து களை கட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏற்கனவே ஒரு கட்சிக்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப்பை வந்து வேட்பாளராக அறிவிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் கமலா ஹாரிஸை இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வேட்பாளராக அறிவிச்சிருவாங்க. அந்த மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. ஆமாம், அதிகாரப்பூர்வமாக அதற்கான மாநாடுகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ட்விட்டர் சிஇஓ இருக்கிறார் இல்லையா, எலான் மஸ்க், அவரை வந்து ஏன் கேபினட் மினிஸ்டராக கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு டாக் வந்துச்சு. இது தொடர்பாக ட்ரம்ப்கிட்ட கேள்வி கேட்டார். ஏன்னா ட்ரம்புக்கு தானே அவர் தொடர்ச்சியா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காப்ல. அதனால ட்ரம்ப்கிட்ட வந்து ஒரு கேள்வியா கேட்டாங்க, நீங்க வந்து ஒருவேளை ஜெயிச்சு ஆட்சி பொறுப்புக்கு வந்தீங்கன்னா எலான் மஸ்க்கு ஏதாவது பொறுப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு. நான் கண்டிப்பா ஐ வில் திங்க் அபவுட் இட் அப்படின்ட்டு இருக்காப்ல. ஏன் அப்படின்னா அவருடைய சேவை இந்த நாட்டுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி பஞ்ச இலக்கெல்லாம் வச்சு பேசியிருக்காரு. ஆல்ரெடி ஒரு சேவை பண்ணிட்டு தானே இருக்காரு. ஆமா, டெஸ்லா, ஆமா, இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால அவர் வந்துட்டு அவரை நான் வந்து என்னுடைய கவர்மெண்ட்ஸ்குள்ளாடி கொண்டு வருவேன். எலான் மஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்புறாரு. கவர்றதுக்காக பழைய ஹவுடி மோடி எல்லாம் ஞாபகத்துக்கு வந்து போகுது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் சரி, எலான் மஸ்க்கு அவர் அதாவது சாதாரணமாக யாராவது ஒருத்தர் அவரை டேக் பண்ணி ட்வீட் போட்டாலே அவர் உட்காந்து ரிப்ளை போட்டுக்கிட்டு இருப்பாரு, எமோஜி போட்டுக்கிட்டு இருப்பாரு. ட்ரம்பே இப்படி சொல்லியிருக்காரு, இவர் ஏதாவது ரிப்ளை போட்டிருப்பாரா அப்படின்னா ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டு கீழே ஒரு படத்தை போட்டிருக்காரு. ஒரு போடியம் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்காப்புல. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் பிளாக் வந்து மங்களா தெரியுது. கீழே வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு, அதாவது துறையை கூட இவர் முடிவு பண்ணிடுறாரு. யாருடைய ஆட்சியா இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அந்த போட்டோல இன்னொன்னு நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்க, டாஜி. டாஜி காயின் வேலைதான் கீழே போயிட்டு கிரிப்டோ கரன்சில. டாஜி விட மாட்டேங்கிறாரு. ஆமா, சோ அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டில மீட்டிங் நடந்துகிட்டு இருக்குல்ல, அதுல பேசின முன்னாள் அதிபர் பாரக் ஒபாமா அவர் என்ன சொல்லியிருக்காரு, 78 வயது ட்ரம்ப் ரொம்ப வயசானவர், ரொம்ப கோடீஸ்வரர். ஆனா கமலாவை பார்த்து பயப்படுறாரு அவரு. தொடர்ச்சியா வந்து ரொம்ப தரம் தாழ்ந்தவரோட பேச்செல்லாம் இருந்திருக்கு. வெற்றி பெற போறது என்னமோ கமலா தான் அப்படின்ட்டு இருக்காங்க. முன்னாடி வந்து கமலா ஹாரிஸ்ங்கிற வார்த்தையை நிறைய பயன்படுத்தினாங்களா அவங்க. இப்ப கமலான்னு மட்டும் பயன்படுத்துங்கன்னு சொல்லிருக்காங்க போல இருக்கு. அங்க பெரிய டிபேட்டா போய்கிட்டு இருக்கு, கமலா ஹாரிஸ் எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமா கமலாவா பெரிய டிபேட் போய்கிட்டு இருக்கான். ஆனா இதுக்கு நம்ம தான் தெளிவா உச்சரிக்கவே முடியும். கமலா எவ்வளவு நல்ல வார்த்தை, தமிழ்நாட்டுல இருந்து தமிழ் வார்த்தையா இல்ல சமஸ்கிருதத்தையா நம்ம நேர்கள் சொல்லிடுவாங்க. ஆனா கமலாங்கிறது நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம சொந்தக்காரங்க. ஆரஞ்சு ஏங்க, கமலா ஆரஞ்சு நீங்க அப்படி சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை இல்ல, பழக்கப்பட்ட ஒரு பேர் இல்ல. ஆமா.
மீ டு மீ 6 டிஜிட்ல ஓடிபி வந்தாலே அது 2-3 தடவை பார்த்து போடுற நீ ரெசியூம்ல குயிக் லேர்னர்லாம் போடலாமாடே? சம்மன் வாழ்றீங்க. பின்ன நான் என்ன போனமாடா? இந்த வார்த்தை வந்து நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. எவனை கேட்டாலும் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றானுங்க. கல்யாண பத்திரிக்கை வைக்க வரும்போது கேட்டா அரேஞ்ச் மேரேஜுங்கிறாங்க. உங்கள் பிரச்சனைகளை சுலபமாக்க வழி ஒன்று சொல்லவா? என்னோட பிரச்சனையெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன், அதுக்கப்புறம் உங்க பிரச்சனையெல்லாம் சாதாரணமா தோணும். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. கலைஞர் நாணயத்தை வெளியிட்டது மத்திய அரசா மாநில அரசா? நீங்க நான் டிபேட் நடத்தலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அதிமுக திமுகக்குள்ளாரையும். இப்ப திமுக என்ன சொல்றாங்க, இது மத்திய அரசு இல்லாதாங்கிற அடிச்சு சொல்றாங்க. ஆனா எம்பளம் ஆகட்டும், கீழே இருக்கிற தலைமைச் செயலாளர் எல்லாமே தமிழ்நாடு தான் இருக்கு. எங்க என்ன பயனாளர் வச்சு பார்த்தாலும் மத்திய அரசு பேரோ இல்ல மத்திய அரசு நடத்தும் போது எதுவுமே நமக்கு தெரியல. ஆனா முதலமைச்சரே வெளியிட்டு இருக்காரு. DPIRல இருந்து அறிக்கை வந்திருக்கு. அதுல இருந்தா கன்ஃபார்ம் பண்ற ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு நமக்கு. சரி, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி, இவரு உதயகுமார், RV உதயகுமார்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து வரிஞ்சு கட்டிட்டு திட்டி கூச்சிட்டுறாங்க திமுகவையும் ஸ்டாலினையும். இப்ப 2 பேரும் யாராவது மாட்டிக்கிட்டாங்க மக்கள் கிட்ட. மக்கள் நீங்களே சொல்லுங்க, இதுல யார் உண்மையை சொல்லிருக்கா பொய் சொல்லிருக்காங்கிறத நீங்களே நடத்தி தீர்ப்பு கொடுங்க. இதுல மாட்டிக்கிட்ட பங்கு யாருக்கு? 2 பேரும் சேர்த்து கொடுத்துடலாம், மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஓகே, நன்றி, வணக்கம். தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி. இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான vernacular edtech பிராண்ட். ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, S. ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.